ட்ரெண்ட் ஒரு மாடர்னான விஷயம் நினைக்கிறீங்க. ட்ரெண்டை எவனும் உருவாக்குறான், ஒரு வணிக நிறுவனம் உருவாக்குகிறது. யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவன் அந்த ட்ரெண்டை உருவாக்குறான். இதுதான் ட்ரெண்டுங்கிறான், இப்படி நீ பண்ணா ட்ரெண்ட் அப்படிங்கிறான். இந்த ஃபில்டரை யூஸ் பண்றது இப்ப ட்ரெண்டுங்கிறான். நீங்க தேடுறீங்க இந்த ஃபில்டரை உட்காந்து, ரைட்டா? யாரு படமாவது ஒரிஜினல் படம் இருக்கா? போட்டோல பார்த்து நேரில் பார்த்தா அது அவன் இல்ல ஒழுங்கு தோணுது. இப்ப உங்களுக்கு கூட அப்படித்தான் தெரியும். கோபியில டிவியில பார்த்தா கோபிநாத் இல்லையே, இதுக்கு அருகிருல இருக்கான், இதானா? அதுக்காக தான் வெளியில வரப்பெல்லாம் கேட்பாங்க, ஏங்க நீங்க கோட்லாம் போடுறது? நான் மக்களை சந்திக்க போறப்ப அவங்கள்ட்ட ஒரு ஆளா இருக்க போறேன், அவ்வளவுதான். நான் எப்போது டிவியில ஷோக்காக கோட் போட்டுட்டு அது எனக்கு அங்க தேவை இருக்கு. வெளியில வரப்ப என் மனிதர்களோடு இருக்கிறப்ப அவங்க என்ன உடையில இருக்காங்க அந்த உடையில இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்படி இருப்பது வந்து குறைவான விஷயம்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க ட்ரெண்ட் இல்லைன்னா ஆட்டத்துல இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த ஆட்டமே எவனோ உருவாக்குன ஆட்டம், அவன் சௌரியத்துக்காக உருவாக்குன ஆட்டம். அந்த ஆட்டத்துக்கு தோதா உள்ள வர ஆள் தான் நாம தான் ஆட்டத்தை உருவாக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும், ரைட்டா? உள்ள இறங்கி சண்டை செய்யணும். நம்ம ட்ரெண்ட் இல்லைன்னா தோத்து போகணும். இட் இஸ் நாட் லைக் தட். அப்ப என்ன ஆகுது கேட்டா, வாழ்க்கையில பல பிரச்சனை வந்தது. நம்மளை பத்தி போக்கஸ் பண்றதை விட்டு ட்ரெண்டை பத்தியே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ட்ரெண்டுக்குள்ள இருக்கலாம்னு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்க நல்ல திறமைகள் எல்லாம் போக்கஸ்ல வரவே இல்லை, ரைட்டா? அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருந்துச்சு, அந்த ஊர் அப்ரிஷியேட் பண்ணி இப்ப எவன் பெஸ்டா ரீல்ஸ் போறானா வந்தா பெஸ்ட்னு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர்களுக்கு வணிகத்துக்கு தேவைப்படுது. மாட்டாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகளோடு பிறந்து இருக்கிறீர்கள். உங்கள் தனித்திறமை என்னவென்று தேடி கண்டுபிடிங்கள். உங்க ஸ்டைலுங்கிறது உங்க ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? யாரு ஒருத்தன் ஸ்டைல உருவாக்குறானோ அவன் கடைசி வரைக்கும் அவன் உருவாக்குற ஸ்டைல், மத்தவெல்லாம் அவன் ஃபாலோவர்ஸ் தான், இல்லையா? ஒரு நடிகரை போல பல நடிகர்கள் அவன் சாயலில் வரலாம், ஆனால் கடைசி வரை அந்த அடையாளத்தை உருவாக்கிய நடிகர் தான் ஜெயிக்கிறார். அந்த அடையாளத்தை உருவாக்கிய பெரிய மனிதன் தான் ஜெயிக்கிறார், இல்லையா? கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி, டோன்ட் ட்ரை டு பி இன் தி ட்ரெண்ட், பி இன் ரெலவன்ஸ். பெரியவங்களே கூட ட்ரெண்டுக்குள்ள மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். நீங்களா ட்ரெண்ட்ல இருக்கிறது அவசியமா இல்ல, ரெலவெண்டா இருக்கும். வாட் இஸ் கால்ட் ரெலவன்ஸ்? ரெலவன்ஸ் என்பது இந்த சமூகத்துடைய இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலையை புரிந்து கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு நன்றியே இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க, ரைட்டா? They don't reciprocate. நாங்களாம் எவ்வளவு தூரம் நன்றியோடும் அன்போடும் இருந்தோம், இவர்களாம் நன்றியோடு இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப ஏன்னு கேட்டா, இந்த சமூக அமைப்பு அவர்களை மாற்றி வைத்திருக்கிறது. 2K ஸ்பெஷலா நீங்க கம்ப்ளைண்ட் பண்றப்பலாம் அவங்களுக்கு நன்றியே இல்ல, பொறுப்பே இல்ல, பணம்னா என்னன்னே தெரியல. அவனுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. உண்மை அதுதான். ஏன்னா பணத்துக்காக கஷ்டப்பட்ட சமூக அமைப்புல இருந்து நீங்க தான் வந்தீங்க. பணத்தை ஓரளவு கையில பார்த்துட்டான், அவனுக்கு வாய்ப்பு வசதியெல்லாம் கையில நிறைய இருக்கு. உங்களை போல அந்த பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. நாளைக்கு வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தலைமுறை பிள்ளைங்க பயப்படாது. ஏன்னா அதுங்களுக்கு கண்ணு முன்னால வாய்ப்பு கொட்டி கிடக்கு. எது வேணுமோ எடுத்துட்டு என்னால ஜெயிச்சுட்டு போக முடியும், வாழ முடியும் அவன் நம்புறான். அது அவனுடைய நம்பிக்கை. அது நமக்கு தலக்கணமா தெரியுது. அப்ப எதெல்லாம் எனக்கு ஒத்துமலையோ அதெல்லாம் நீ செஞ்சா தப்புன்னு இல்லாம அவன் ஏன் அதை செய்யறான், அவன் ஏன் அதை செய்கிறான் என்று புரிந்து கொள்வது ரெலவன்ஸ். டோன்ட் ட்ரை டு பி இன் தி ட்ரெண்ட், பி இன் ரெலவன்ஸ். இரண்டாவது முக்கியமான விஷயம், திஸ் இஸ் தி ஒன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் யூ பீப்பிள். மூன்றாவது, அதிக நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு கணக்கு. பேஸ்புக்ல எனக்கு 150 ஃப்ரெண்ட் இருக்கான், 1500 ஃப்ரெண்ட் இருக்கான், 1,00,000 ஃப்ரெண்ட் இருக்கான். இருந்து அவங்க வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டு அவங்க சொல்லுவாங்க. யார் உங்க ஃப்ரெண்டு? அந்த ஃப்ரெண்ட் உங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, 10 பேர் வருவாங்க, நான் வரப்போறது இல்லையே, அவசரத்துக்கு காசுகளை கொடுக்க போறாங்களா, கொடுக்கறது இல்லையே. அப்ப நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது வாழ்வுடைய ரொம்ப முக்கியமான நண்பர்கள். உங்களுக்கு 100 நண்பர்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, 50 நண்பர்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்மளை புரிஞ்சுக்கிற, நமக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிற, நம்ம தப்புனா நம்மளை தப்புன்னு சொல்ற, நம்ம தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவன் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காண்டி கெட்ட பேர் எடுத்தாலும் தலையில தட்டுற 5 பேர் இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுல கவனமா இருங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனா என்ன பண்றோம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போல பண்ண பாக்குறோம். தேவையில்லை. எதுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம்? அதுக்காக நீங்க நண்பர்களே வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரோடு பழகக்கூடாது, புழங்கக்கூடாது நான் சொல்லல. உங்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். ஏன்னா ஆதாயத்திற்காக நண்பர்களை தேர்வு செய்வது, அப்புறமா வசதிகளுக்காக நண்பர்களை தேர்வு செய்வதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு நீங்க செய்வீங்க. தட்ஸ் கால்ட் நெட்வொர்க்கிங். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நெட்வொர்க்கிங்க்கு வித்தியாசம் இருக்கு, ரைட்டா? இவரோடு பழகுவதன் மூலம் எனக்கு என்ன லாபம் வரும் என்று உங்களோடு பழகிறான்னு ஒருத்தர், அவரோடு நீங்க பழகுறீங்களா, 2 பேருக்கு இடையில நட்பு கிடையாது, கொடுக்கல் வாங்கல் தான் இருக்கு. என்னால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்னால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவரால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான். இது எப்படி நட்பாக முடியும்? பாக்குற எல்லாரும் நண்பர்கள் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா கூட்டத்தை சேர்த்தீங்கன்னா அப்ப யார் உண்மையான நண்பன்? அப்புறம் ஒத்த மனநிலையோடு இருக்கிறவர்கள், யார் சொல்றது யார் மறுக்கலையோ அவனதான் நண்பன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஒரு வார்த்தை சொல்றாங்க. யாரெல்லாம் என்னுடைய அதிர்வுகளோடு தொடர்போடு இருக்காங்களா, நான் சொல்றதை கேட்கிறாங்களோ, நான் சொல்றது மறுக்கலையோ அவன் மட்டும் தான் என் ஃப்ரெண்டா இருக்க முடியும். முன்னாலாம் அப்படி கிடையாது. 5 ஃப்ரெண்ட்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப்ல எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான். அவனை தனியா திட்டிக்கிட்டே அவனை பத்திரமா வச்சுப்பானுங்க கூட. ஏன்னா அவன் தான் தவறு நடக்கும்போது தட்டி கேட்கக்கூடிய நண்பன். ஆனா இன்னைக்கு நண்பர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், யாரெல்லாம் என்னோட ஒத்து போறானோ அவன் மட்டும் தான் நண்பன் கிடையாது. அப்படி நீங்க ஒத்து போறவனை மட்டும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க சொல்றதா சரி நீங்க நம்பிக்கிட்டே இருப்பீங்க. கடைசி ஏன்னா எல்லாருமே அது சரின்னு சொல்லுவான். ஏன்னா உங்களுடைய அதே தாட் ப்ராசஸ் எல்லாம் எவனு இருக்கான்.
நீங்க ஒரு விஷயத்தை தப்புனே தெரியாம தப்பு பண்ணிட்டே இருப்பீங்க. அதை அவன் தட்டியே கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவள் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். அதிகமான எண்ணிக்கையில் நண்பர்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அவசியமான சரியான நண்பர்கள் இருந்தால் போதுமானது. ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது லைஃப் டைம் முழுக்க உங்க கூட வரப்போற அற்புதமான விஷயம். அதை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த ஃப்ரெண்டு, அப்புறம் லேயர் ஆஃப் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. அதுல ஃப்ரெண்டுல லேயர், ஃப்ரெண்டுல நல்லவன் கிட்டவன், ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான், அவ்வளவுதானே. அப்புறம் இதுல இருக்கிற லேயர் இவ்வளவு ரேஸ் பண்ணாங்க. Don't get confused. It is not necessary of the numbers. It's a matter of people. உங்க அப்பாக்கு ஒருத்தர் நீங்க சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. சித்தப்பா சித்தப்பா அப்படி ஒரு கேரக்டர் கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. பெரியப்பான ஒரு கேரக்டர் நீங்க எல்லாம் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் இது வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் இருக்கான்னு தெரியல. பெரியப்பான ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவர் உண்மையாவே நம்முடைய பெரியப்பான்னு நினைச்சா நீங்க எல்லாம் கூப்பிட்டு இருப்பீங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரப்பதான் தெரியாது அவர் அப்பாவுடைய நண்பர், அவருடைய குடும்ப நண்பர், வருடாந்திரமாக அவர் பழகுகிறார். அவருடைய சொந்த பெரியப்பா இல்லை என்று உங்களுக்கு 7ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல தான் தெரியும். மாமா என்றோ அத்தை என்றோ நீங்கள் சிறு வயதிலிருந்து அழைத்த ஒருவரை உண்மையாக உங்களுடைய அத்தை என்றோ மாமா என்று தான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். அவர் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்பதான் உங்களுக்கு தெரிய வரும், இல்ல அவர்களுடைய மாமா இல்ல, இவருடைய அத்தை இல்ல, அவர்களுடைய உறவுக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நட்பு. நட்பு உறவாகுகிற போது மட்டும்தான் நட்பு நிலைக்கும். மீதி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். முன்னாலெல்லாம் நட்பை நிலைநிறுத்ததுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன வயசுல பேசி வச்சுப்பாங்க. பெரிய பிள்ளை ஆன பிறகு என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், உன் பையனை நான் எடுக்கிறேன், ஏதோ ஒண்ணு பேசி வச்சுப்பாங்க. இந்த உறவு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறத நான் ஒன்னும் குறை சொல்லிக்கல, ஒருத்தர் உதவுறத நான் குறை சொல்லிக்கல, நாலேஜ் ஷேரிங் நடக்கிறத குறை சொல்ல. ஆனா நிறைய ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறதுக்கு பேரு நிறைய பவர் அப்படின்னு நினைக்காது. உங்ககிட்ட 100 பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆள் உங்க தப்ப தட்டி கேட்கிற ஒரு ஆளாவது இருக்கும். ஊரே உங்களை கொண்டாடினாலும் இந்த விஷயத்தை நீ தப்பு பண்ணிட்டேன்னு உரிமையோடு சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கும். என்னாச்சுடா உனக்குன்னு கேட்க ஒரு உறவு இருக்குன்னா அதை விட அற்புதமான உலகம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நாம் வருந்தி சொல்லுகிற போது நமக்காக வருந்துகிற மனிதர்கள் இருந்து விட்டாலே அற்புதமானது. சோ இந்த வயசுல பெரியவங்களுமே சரி, இந்த வயசுல யாரெல்லாம் சரியான நட்பு அவர் சேருங்க, யாரெல்லாம் டாக்ஸிக்கோ ஒதுக்குங்க, தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. எவன் டாக்ஸிக் வேண்டுமென்றே தெரிந்தே உங்களை மனதளவிலே ஒருவர் துன்புறுத்தி கொண்டிருந்தால் விலகி இருப்பது, அவரை விலக்கி வைப்பது குற்றம் அல்ல. பிகாஸ் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். மனிதர்கள் உறவுகள் மிகவும் முக்கியமானது தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நபர் நான். ஆனா நானும் இந்த விஷயத்துல நான் முரண்பட்டே நிற்கிறேன். யார் ஒருவர் உங்களை தெரிந்தே காயப்படுத்துகிறாரோ, யார் ஒருவர் உங்களுடைய நிம்மதியை வேண்டுமென்றே குலைக்கிறாரோ, யார் ஒருவருக்கு உங்கள் மீது அக்கறை இல்லையோ, யார் ஒருவர் உங்கள் துன்பத்தில் தோல் கொடுக்காதவர் அவரோடு விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள், தப்பு கிடையாது. பிகாஸ் தொடர்ச்சியாக அந்த நட்பு போயிடக்கூடாதுக்காக காவல்துறை பேர் ஒளி கடைசி வரைக்கும் அவங்களோட நீங்க உறவாட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதில் கவனமாக இருங்கள். அடுத்தது போலமா லைஃப்ல நெகட்டிவாவே பேசிட்டு சுத்தாய். நெகட்டிவா பேசுறதுனா அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸே வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னா எல்லா மனிதனும் ஏதோ ஒன்று இருக்கு. நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன முதல்ல கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க. மனுஷ வாழ்க்கையில நிறைய நல்லது கிட்டதான் நடந்துகிட்டே நம்ம கவனிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய குறைகளை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய இல்லாததை பற்றிய கவலை இருக்கிறதால் கடைசி வரை இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியவே இல்லை. நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லையா, நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கா. எனக்கு இங்கிலீஷ் வராது, எங்க அப்பா அம்மா பணக்காரங்க கிடையாது, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இல்ல, எனக்கு இது பண்ண தெரியாது அது பண்ண தெரியாது, எனக்கு பிறந்ததுல இருந்து என்னை எல்லாருமே அதிர்ஷ்ட கட்டைன்னு சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்ல, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்க, என் குடும்பத்துல ஒரு வேலை படிச்சவனே கிடையாது, நம்மகிட்ட எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு ஒரு லிஸ்ட் இருக்கே. உங்கள்கிட்ட எல்லாம் என்ன இருக்குன்னு யார்ட்டையா லிஸ்ட் இருக்கா? இல்ல இல்ல எல்லா லிஸ்டும் வச்சிருக்கோம்ல. அவங்க வீட்டுல இருக்க பொருள் என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்க வசதி என்கிட்ட இல்ல, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்கிட்ட இல்ல, நான் படிக்க நினைச்ச ஸ்கூல்ல நான் படிக்கல அப்படின்னு எல்லாம் பேசிட்டே இருக்கோம்ல. ஆனா உங்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்னென்னமோ வாழ்க்கையில தினந்தோறும் நல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா நம்ம கவனிக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில எப்ப நல்லதை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நல்லதை கணக்கில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நல்லதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். எப்ப வாழ்க்கையில கெட்ட விஷயங்களை பத்தி அதிகமா கணக்கு பண்ணிட்டே இருக்கீங்களோ, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, வாழ்க்கையில கெட்டது கூடும். எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு அதனாலதான் சொல்றான் கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். நான் அதுக்காக முதல் விஷயம் சொன்னேன், பெரிய வாழ்க்கை வாழுதல் அதிக பொருளோடு தொடர்புடையது கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம சின்ன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷமா இருக்க பாருங்க. யாரோ ஒருவர் போல வாழ்வதல்ல வாழ்க்கை, உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்வதுதான் வாழ்க்கை. யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய பணக்காரர்கள் நம்மள ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டார். இன்னும் அவர் இப்படி இருக்கார், அவர் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் கவலைப்பட மாட்டார். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் அதுபடி வாழ்வார். அவருக்கு எளிமையா இருக்க எளிமையா இருப்பாரு, ஆடம்பரமா இருக்க ஆடம்பரமா இருப்பாரு. உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்ககிட்ட எல்லாம் அதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். நம்ம தான் எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க என்ன பணம் கேட்போம். முதல்ல பணக்காரனா பணக்காரனோட ஆட்டிடியூட் நமக்கு வரணும் இல்லையா? அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்க நம்மள வந்து கவலைப்பட மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லுங்க, அவர் கவலைப்படுவாரா? அவர் கவலைப்பட மாட்டார். ஆனா அவர் எப்படி வாழணும்னு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. So that don't get confused in that. Count your blessings. நிறைய நேரம் நம்ம செய்யறது இல்லை. முடிஞ்சா பசங்களா போயிட்டு ஒரு நாளைக்கு நடந்த நல்ல விஷயங்களை எழுத பழகு. முன்னாலும் அப்படி ஒன்று டைரின்னு ஒன்றுலாம் உண்டு இருந்துச்சா? இப்பெல்லாம் இருக்கா பள்ளிக்கூடத்தில் தெரியல. அதே மாதிரி நீதி போதனை வகுப்புலாம் ஒன்று வைப்பாங்க. இப்பெல்லாம் அதை பிடி மாஸ்டர் எடுத்துக்கிறார், இல்லாட்டி மேக்ஸ் டீச்சர் எடுத்துக்கிறாங்க. எங்கிட்டு
பிடி பீரியடே தான் மேத்ஸ் டீச்சர் எடுத்துறாரு. கணக்கை தவிர இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பிடி பீரியடே கணக்கு வாத்தியர்கள் கையில் எடுத்துக்கொண்ட காலத்திற்கு பிறகு நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சோசியல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளராமல் போனதுக்கான காரணம் வெறும் அகாடமிக்ஸ் மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால. அதனாலதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் எழுதுங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை நல்ல விஷயங்களை ஒரு நாள் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்று. ஆனா நமக்கு ஞாபகத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளை சந்திச்ச ஒரு கெட்ட விஷயம் தான். காலையிலிருந்து மாலை வரை 5 நல்ல விஷயம் நடந்திருக்கும், 5ல 1 கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. திடீர்னு ஒரு நண்பனை சந்தித்திருப்போம், ரொம்ப நாள் கழிச்சு மாப்பிள்ளை சந்தோஷமா கட்டி பிடிச்சு பேசிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாப்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்திருப்போம், அது ரொம்ப நாள் கழிச்சு யாரோ ஒரு நமக்கு ஒரு பரிசளித்து இருப்பார். யாரோ பாதசாரி போகிறவர் பத்திரமா போங்க, உங்க ஷால் வண்டியில மாத்திருச்சு அன்போட நிறுத்தி சொல்லிட்டு போவாரு. யாரோ ஒரு போலீஸ்காரர் உங்களுக்கு நின்று உதவி செஞ்சுட்டு போயிருப்பாரு. யாரோ ஒரு வழிபோக்கர் உங்களுடைய வழிபாதையை தேர்வு செய்து சரியாக போங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் போயிடும். திடீர்னு ஒரு ஆட்டோக்காரனை குறுக்க வந்ததுக்கா அறிவு இருக்கானவர் கேட்டு போனதான் கடைசி வரைக்கும் மண்டையில நிற்கும். கடைசி வரைக்கும் டிஃபன் பாக்ஸ்ல உப்புமா வச்சுட்டு அதே தான் நீங்க மறைச்சு பார்த்துட்டு இருப்பீங்கன்னா என் வாழ்க்கையை யார் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் நீங்க பார்த்து ரசிக்க 1000 அற்புதமான விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இல்லையா நாம தான் முடிவு பண்ணும். இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், நான் வாழறேன் நம்புறவன் தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். உங்களிடம் என்ன இல்லை என்பது பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள், என்ன இருக்கிறது என்பது பற்றி யோசியுங்கள். என்ன வேண்டுமோ அது தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். That's all.